கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான ஞாயிற்றுக்கிழமை நாம் கர்த்தரை ஆராதிக்க கர்த்தர் நமக்கு கிருபைகளையும் பலத்தையும் கொடுத்திருக்கிறார். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. மரணத்தை ஜெயித்தவர், சாவாமை உள்ளவர் நம் மத்தியில் இருக்கிறார். இந்த நாளை ஆண்டவருக்கு என்று நம்ம ஒப்பு கொடுத்து செவிக்க போகிறோம். இருக்கிற இடங்களிலே கண்களை மூடி நாம் தேவனை நோக்கி பார்ப்போமாக. நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்துக்காக நன்றி. இந்த ஓய்வு நாளிலே கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளாக எங்களை உருவாக்கி எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துவதற்காக நன்றி ஆண்டவரே. இந்த நாளினுடைய ஆராதனை பிரியமாய் இருக்க சகலத்தையும் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, நாம் கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி பாடுவோமாக. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன் நான் எந்த துணியால் உயர்த்துவேன். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன் நான் எந்த துணியால் உயர்த்துவேன். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். நீதியின் கரத்தினால் தாங்கியே நடத்துவார். நீதியின் கரத்தினால் தாங்கியே நடத்துவார். கர்த்தரே என் பலன், எதற்குமே பயப்படேன். கர்த்தரே என் பலன், எதற்குமே பயப்படேன். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். அற்புதம் செய்பவர், அகிலம் ஆள்பவர். அற்புதம் செய்பவர், அகிலம் ஆள்பவர். யுத்தத்தில் வல்லவர், மீட்பர் ஜெயிக்கிறார். யுத்தத்தில் வல்லவர், மீட்பர் ஜெயிக்கிறார். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் நல்லவராக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில அன்றாடம் நமக்கு ஜெயத்தை கற்றுக் கொடுக்கிறார். வாழ்ந்தாலும் பிழைத்தாலும் கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவோம். நம்முடைய வாழ்விலும் நம்முடைய சாமிலும் நம்முடைய குறைவிலும் நம்முடைய உயர்விலும் இயேசு கிறிஸ்துவை முன்வைத்து அவருக்கு ஹல்லேலூயா பிரியமான வாழ்க்கை வாழ கர்த்தர் நம்மை அழைக்கிறார். இதனால் ஆண்டவர் நமக்கென்று அவருடைய வசனத்தை வைத்திருக்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தருடைய வசனம் நமக்கு பலனாய் இருக்கிறது. அந்த வசனத்தை நான் வாசிக்கப் போகிறேன். இன்றைக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாதமானது யோவான் 20ஆம் அதிகாரம் வசனங்கள் 19 to 23. யோவான் 20ஆம் அதிகாரம் வசனங்கள் 19 to 23 வரை வாசிக்க நான் கேட்போமாக. வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டியிருக்கையில் இயேசு
வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். அவர் இப்படி சொல்லி தம்முடைய கைகளையும் விலாவையும் அவர்களுக்கு காண்பித்தார். சீஷர்கள் கர்த்தரை கண்டு சந்தோஷப்பட்டார்கள். இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி அவர்கள் மேல் ஊதி, பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும். எவர்களுடைய பாவங்களை மன்னியாதிருக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாதிருக்கும் என்றார். இது தேவனுடைய வார்த்தை. தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. இந்த அருமையான நாளிலே தேவனுடைய வசனத்தை நான் இந்த ஞாயிற்றுக்கிழமை நேரத்தில் ஆண்டவருக்கு மகிமையாக வார்த்தை கொண்டு வர கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்க பலத்திற்காக நான் அவருக்கு மகிமையும் கனத்தையும் புகழையும் செலுத்துகிறேன். மகதலேனா மரியாளுக்கு நல்ல ஒரு ஸ்லாக்கியம் ஆண்டவர் கொடுத்திருந்தார். இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலுக்கு பிறகு மகதலேனா மரியாளுக்கு ஒரு ஸ்லாக்கியம் என்னவென்றால், அந்த கல்லறைக்கு சென்று இயேசுவானவரை காணுவதற்காக. ஆனால் அந்த சூழ்நிலை ஒரு லேசான ஒரு சுலபமான ஒரு சூழ்நிலையாக அமையவில்லை. இயேசுனுடைய கல்லறையில் இயேசுனுடைய சடலம், அவருடைய சரீரம் அங்கு இல்லை. ஆனால் ஆண்டவர் எவ்வளோ நல்லவர். அந்த இடத்திலே இயேசு மரியாளை நோக்கி மரியாளே என்று கூப்பிடுகிறதை வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். காரணம் என்னவென்றால், மரியாள் அந்த கல்லறைக்கு வெளியே அமர்ந்து கொண்டு அழுது கொண்டு இருந்தார். இயேசுனுடைய சரீரம் அங்கு இல்லையே என்ற ஒரு வேதனை அவங்களுக்கு இருந்தது. இயேசு அவர்களுக்கு பக்கத்திலே இருந்து, மரியாளே என்று, ஸ்திரீயே நீ ஏன் அழுகிறாய், நீ யாரை தேடுகிறாய் என்று இயேசு கேட்டார். ஆனால் மரியாள் நினைத்து கொண்டார்கள், இயேசு ஒரு தோட்டக்காரராக அந்த இடத்துல அவங்ககிட்ட பேசுறது. ஒருவேளை அதிகாலை நேரமாக இருக்கிறதுனால, அதிக மன வியாகுலம், வேதனை, கவலையாக இருந்ததுனால ஒருவேளை இயேசுவை அடையாளம் கொள்ளாமல் இருந்திருக்கலாம். ஆனால் உடனடியாக இயேசு மரியாளே என்று சொன்ன உடனே மரியாளுடைய உள்ளத்தில் பெரிய ஒரு மகிழ்ச்சி, பெரிய ஒரு நம்பிக்கை எழும்பினது. முன்பதாகவே ஸ்திரீயே என்று இயேசு கூப்பிடும்போது அவங்களுக்கு அடையாளம் தெரியவில்லை. எவ்வளோ பெரிய ஒரு மாற்றம் பாருங்க. ஒரு பெயரை கூப்பிட்ட உடனே அவங்களுடைய மனதில், அவங்களுடைய கண்களிலே ஒரு பிரகாசம் வந்தது, நம்பிக்கை எழும்பினது, விசுவாசம் எழும்பினது, பெலன் மறுபடியும் வந்தது. ஹல்லேலூயா. அவர்கள் இயேசு அவ்வாறு மரியாளே என்று கூப்பிட்ட உடனே என்ன தெரியுமா மரியாள் மறுவுத்திற்கு கொடுத்தாங்க? ரபோனி, ரபோனி என்று இயேசுவை நோக்கி அவர்கள் கதறினார்கள். ஹல்லேலூயா. அந்த ரபோனி என்று அவர்கள் கதறும்போது அது ஒரு நம்பிக்கையின் கதறுதல். டீச்சர், ஓ டீச்சர், என் போதகரே என்று. இயேசுவுக்கும் மகதலேனா மரியாளுக்கும் இருக்கக்கூடிய உறவு எப்படிப்பட்ட உறவு என்றால், ஒரு மாணவன், ஒரு ஆசிரியர் இருக்கக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு நட்பு. மரியாள் நல்ல ஒரு புரிந்து கொள்ளுதலை இயேசு மூலமாக பெற்றுக்கொண்டார். ஹல்லேலூயா. இந்த சம்பவத்தில் நம்ம என்ன பார்க்குறோம்? இயேசுவை அடக்கி வைக்க முடியாது. இயேசுவை அடக்கி வைக்க முடியாது. Jesus cannot be locked down. He cannot be locked down. அந்த கல்லறையிலிருந்து இயேசு ஹல்லேலூயா வெளிவந்தார், உயிர்த்தெழுந்தார், இன்றைக்கும் ஜீவிக்கிறார். அந்த இயேசு அந்த நேரத்தில் அந்த மரியாளை பார்த்து, யோவான் 20ஆம் அதிகாரம் வசனம் 17-18 வசனத்தில் பார்க்கிறோம். இயேசு அவளை நோக்கி, என்னை தொடாதே, நான் இன்னும் என் பிதாவினிடத்திற்கு ஏறி போகவில்லை. நீ என் சகோதரரிடத்திற்கு போய், நான் என் பிதாவினிடத்திற்கும் உங்கள் பிதாவினிடத்திற்கும்
என் தேவனிடத்திற்கும் உங்கள் தேவனிடத்திற்கும் ஏறி போகிறேன் என்று அவர்கள் சொல்லு என்றார். மகதலேனா மரியாள் போய் தான் கர்த்தரை கண்டதையும் அவர் தன்னுடனே சொன்னவைகளையும் சீஷருக்கு அறிவித்தார். இந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு நாம் வாசித்த பாகத்துக்கு நாம் வருகிறோம். With this backdrop, we come into today's text. இந்த நாளினுடைய பாகத்திற்கு நாம் வருகிறோம் பிரியமானவர்களே. 19ஆம் வசனத்தில் நம்ம பார்க்கிறோம், யோவான் 20:19, வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டி இருக்கையிலே இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததை அவர்கள் இன்னும் அறியவில்லை, அவரை இன்னும் பார்க்கவும் இல்லை. அவரை குறித்து அவங்களுடைய கடைசி நினைவு என்ன தெரியுமா? அந்த கொல்கதாவினுடைய சிலுவையின் கொடூரமான பாடுகள், அந்த வேதனை, சிலுவை அறையுதனுடைய அந்த காட்சி, அந்த பார்வை ரொம்ப உண்மையாக இருந்தது. ஆனால் இந்த வசனத்தில் பார்க்கிறோம், சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் they were together. Hallelujah. They were together. அவர்கள் கூடியிருந்தார்கள். பரிசுத்தவான்களுடைய கூடி வருதல் எவ்வளோ பெரிய ஒரு ஆசீர்வாதம் உங்களுக்கு தெரியுமா? பரிசுத்தவான்களுடைய கூடி வருதல். The believers coming together. The chosen, the set apart generation, the set apart people of God coming together. இதை நாம் லேசாக எண்ணிவிடக்கூடாது பிரியமானவர்களே. இந்த காலகட்டங்களிலே சபை கூடி வராமல் ஒரு நிலைமை இருந்தது. அநேகருக்கு ஒரு சிந்தனையை கொண்டு வருகிறது, ஐயோ கூடி வராமல் இருக்குது, எவ்வளோ கஷ்டமாக இருக்கிறது. அந்த எண்ணம் வருது, நல்லது தான். அப்போ தான் அந்த அருமை நமக்கு இப்போ புரியுது. கூடி வராமல் இருப்பது எப்படி இருக்கும், கூடி வந்தால் எப்படி இருக்கும்னு சொல்லி அது வித்தியாசம். இட் இஸ் ஸோ இம்பார்ட்டன்ட் for us to know the value of coming together. அருமையான இந்த பாடல் நமக்கு தெரியல. தேவ ஜனம் கூடும் நேரத்தில் தேவன் வந்து அசைவாடினார், தேவன் வந்து அசைவாடினார். அல்லேலூயா நான் பாடுவேன், அல்லேலூயா நாங்கள் பாடுவோம். ஓ அல்லேலூயா நான் பாடுவேன், அல்லேலூயா நாங்கள் பாடுவோம். அருமையான ஒரு பாடல். அவங்களுடைய கூடி வருதல் போல ஒரு வித்தியாசமான ஒரு டைரக்ஷன், வித்தியாசமான சூழ்நிலையில் அவங்க இப்போ கூடி வந்திருக்கிறாங்க. ஒரு பயம், ஒரு கேள்விக்குறியோடு, ஒரு அச்சத்தோடு அவங்களுடைய சூழ்நிலை எவ்வளவு வித்தியாசமாக இருந்திருக்கும்ல. இயேசு இல்லாத ஒரு நிலைமை, கதவு அடைக்கப்பட்ட ஒரு நிலைமை, ஒரு குகைக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அவங்க இருந்தாங்க. கதவுகள் அடைக்கப்பட்டது. Why we have locks and doors? கதவுகளில் எதற்கு பூட்டுகள் போடப்படுகின்றன? பாதுகாப்புக்காக, பாதுகாப்பு வேண வேண்டும் என்று, ஒரு பிரைவசி வேணும் என்று சொல்லி கதவுகளிலே பூட்டுகளை போடும்போது என்ன நம்ம சொல்கிறோன்னா, உள்ளுக்கு வராது, do not enter, it is closed, மூடிவிட்டது. சீஷர்களுக்கு அந்த நேரத்தில் அந்த இடத்துல அது ஒரு லாக்டவுனாக இருந்தது. இட் வாஸ் அ மேஜர் லாக்டவுன் ஃபார் தம். ஒரு அடைக்கப்பட்ட, ஒரு மூடப்பட்ட ஒரு நிலைமை அவர்களுக்கு இருந்தது. அவர்கள் பயந்தார்கள், அவங்களுடைய ஜீவனத்துக்கென்று அவங்க பயந்தார்கள், அவங்களுடைய குடும்பத்திற்காக அவர்கள் பயந்தார்கள். எல்லா விதமான பயத்தோடு அவர்கள் இருந்தார்கள். ஒரு பயம் நிறைந்த, ஒரு பூட்டப்பட்ட ஒரு நிலைமையில் நம்ம இருக்கும்போது அது ஒரு மோசமான ஒரு உணர்ச்சி, ஒரு ஃபீலிங். அவங்க எல்லாருடைய முகத்தில் கலகலப்பு இருந்திருக்கவே முடியாது, சந்தோஷம் இருந்திருக்கவே முடியாது. பேதுரு ஒரு கார்னரில்
தோமா ஒரு கார்னர்ல, மற்ற ஸ்திரீகள் அவர்கள் அழுது கொண்டு இருந்திருப்பார்கள். எல்லாருடைய முகத்தில் ஒரு வாடி போன ஒரு நிலைமை. ஒரு குடும்பத்தில் ஒரு மரணம் ஏற்பட்ட பிறகு மரித்தவர்களை கடைசி மரியாதைகளை செலுத்தி வீட்டுக்கு வருகிற அந்த சூழ்நிலை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? சில வீடுகளில் உணவு கொடுப்பாங்க இல்லையா? உணவு கொடுத்து பரிமாறுவாங்க. அது ஒரு நம்முடைய கலாச்சாரம். ஆனால் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப வேதனை. ஆனால் அவங்க நேசித்தவங்க இப்போ அந்த வீட்டில் இருக்க மாட்டாங்க. விரும்ப சபை ஏன் மறுபடியும் அந்த இடத்துல கூடி வருதுன்னா, ஒரு ஜெபம் பண்ணி அவங்களுக்கு ஆறுதலாக இருந்து அவங்களை உற்சாகப்படுத்துவதற்காகவே. ஆனால் அந்த பூட்டப்பட்ட நிலைமை எவ்வளோ ஒரு கஷ்டமான ஒரு நிலைமை. ஒரு பயத்தோடு சீசர்கள் இருந்திருப்பாங்க. எஜமானன் இயேசு கிறிஸ்து இல்லையே என்ற ஒரு தயக்கம் அவங்களுக்கு இருந்திருக்கும். அவங்களுடைய வேதனையை நம்ம அறிந்து கொள்ளணும். அன்பானவர்களே, அண்டர்ஸ்டாண்ட் ஹவு தே வர் ஃபீலிங் டூரிங் தியர் லாக்டவுன். அந்த நேரத்தில் பாருங்கள், வசனம் என்ன சொல்லுது? இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். ஹல்லேலூயா. Jesus came and stood among them and said, peace be with you. Wonderful, wonderful Lord says these words. யோவான் மிகவும் அழகாக தெளிவாக எழுதுகிறார். பாருங்க, இயேசு அந்த நேரத்தில் அவர் அந்த அடைக்கப்பட்ட அந்த கதவுக்குள்ளே அவர் பிரவேசிக்கிறார். He entered and he was there. வசனம் என்ன சொல்லுது? இயேசு வந்து நடுவே நின்று. Jesus came and stood among them. And that's a very powerful word. The Lord can break down any barrier, any lock, any hindrance in our lives and stand exactly where we are. மத்தேயு 18:20 இயேசு சொன்ன வார்த்தைகளை மறக்கக்கூடாது. சிலுவை மரணத்துக்கு முன்பதாக என்ன சொன்னார்? ஏனெனில் 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவிலே இருக்கிறேன் என்றார். இயேசு இந்த சீசுகள் மத்தியில் நடுவிலே அவர் வந்தார். உடனடியாக வந்து விட்டார். நம்முடைய தேவன் தூரமாக இருக்கக்கூடிய ஒரு தேவன் அல்ல. நம்முடைய வாழ்க்கையினுடைய நடு ஸ்தலத்தில் வருகிறவர். He comes at the very core of our lives. He wants to be at the center of our life, the center of our thinking, the center of our decision making, the center of our planning. சிலுவையினுடைய அறையுதல் முடிந்து விட்டது. ஆனால் அதனுடைய ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் இறங்கி கொண்டிருந்தது. அந்த இழப்பு இறங்கி கொண்டிருந்தது. அவர்களுடைய எஜமானனும் அவர்களுடைய போதகரும் இல்லாத ஒரு நிலைமையில் அவர் உண்மையான ஒரு பயத்தில் இருந்தார்கள். இனி அவர்கள் அடுத்ததாக சிலுவையில் போக வேண்டும், இன்னும் அதிகமான பாடுகள் அனுபவிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம், பலவிதமான எண்ணம். அடுத்தது யார் என்ன பிடிச்சிட்டு போயிடுவாங்களோ, என் குடும்பத்தை பிடிச்சிட்டு போயிடுவாங்களோ, அந்த சீசனுடைய குடும்பத்தை பிடித்துட்டு போயிடுவார்களோ என்ற யூதர்களுக்கு குறித்து அவர்கள் அதிக பயம் கொண்டார்கள். வேத அறிவர்களை குறித்து, பரிசேயர்களை குறித்து அதிக பயத்தோடு இருந்தாங்க. ஏன்னா இயேசு துன்பப்படுத்துறதை அவங்க பார்த்தாங்க, இயேசுவை கஷ்டப்படுத்தினதை அவங்க பார்த்தாங்க. இப்போது அவங்க சந்திக்க வேண்டும் என்ற பயம் வந்துச்சு. அந்த நேரத்தில் தான், அந்த பயத்தின் உச்சியில் இருக்கக்கூடிய அந்த நிலைமையில தான் இயேசு வந்தார். ஹல்லேலூயா. வந்து சீசுகளுடைய பயத்தை எல்லாம் அவர் வந்து சரிப்படுத்தி நீங்களாக்கி விட்டார். உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று சொல்கிறார். அந்த வார்த்தை சமாதானமானது ஷாலோம், ஒரு ஷலோம். ஹல்லேலூயா. ஒரு வெயிலான ஒரு நிலைமையில் நம்ம அந்த ஐஸ்கிரீம் சாப்பிட்றோம் தெரியுமா, நம்முடைய சரீரத்துக்கு எவ்வளோ ஒரு நல்ல ஒரு உணர்ச்சியை கொண்டு வருது. அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய உள்ளான அந்த பயத்தை ஆண்டவர் நீங்க வைத்தார். ஹல்லேலூயா. அந்த காற்றையும் கடலையும் இயேசுவானவர் பார்த்து என்ன சொன்னார்? பீஸ் பி ஸ்டில், அமைதலாக இருந்து ஆண்டவர் கட்டளையிட்டார். காற்றையும் கடலையும் கட்டளையிட்டார். ஜீசஸ் cannot be locked down. இயேசுவை அடக்கி வைக்கவே முடியாது. தொடர்ந்து வசனம் 20 பார்த்தீங்கன்னா
அவர் இப்படி சொல்லி தம்முடைய கைகளையும் விலாவையும் அவர்களுக்கு காண்பித்தார். சீஷர்கள் கர்த்தரை கண்டு சந்தோஷப்பட்டார்கள். சமாதானத்தை பேசி அவருடைய கைகளையும் விலாவையும் காண்பித்தார். இந்த சமாதானத்தை எப்படி அவர் பெற்றுக்கொண்டார் என்றால், அவருடைய விலையேற பெற்ற இரத்தத்தினாலே, அவருடைய பாடின் நிமித்தமாக. அதனால தான் நம்ம வேதத்தில் பார்க்கிறோம், அவருடைய தழும்புகளாலே நாம் குணமானோம். By his stripes we are healed. Hallelujah. ஏசாயன் புத்தகத்தில் அருமையான ஒரு வசனங்கள் இருக்கின்றன. ஏசாயா 57:15 ஆங்கிலத்தில் நான் வாசிக்கிறேன். Isaiah 57 verse 15. For this is what the high and lofty one says, he who lives forever, whose name is holy. I live in a high and holy place, but also with him who is contrite and lowly in spirit, to revive the spirit of the lowly and to revive the heart of the contrite. நம்முடைய இருதயம் எவ்வளவு கலங்கி போய் உருகி போய் கீழான ஒரு நிலைமையில் இருக்கிறதுல, அந்த உன்னதனும் உயர்மான தேவன் அவர் கடந்து வந்து நம்மளை உயிர்ப்பிப்பார் என்று இந்த வசனம் சொல்லுது. தொடர்ந்து 18-21 பார்த்தீங்கன்னா, I have seen his ways, but I will heal him. I will guide him and restore comfort to him, creating praise on the lips of the mourners in Israel. Peace, peace to those far and near, says the Lord, and I will heal them. But the wicked are like the tossing sea, which cannot rest, whose waves cast mire and mud. There is no peace, says my God, for the wicked. ஆண்டவர் பாருங்க, சமீபமாக இருக்கிறவர்களுக்கு தூரமாக இருக்கிறவர்களுக்கு சமாதானத்தை அவர் வழங்குகிறார். ஆனால் துன்மார்க்கருக்கோ சமாதானம் இருக்காது. உடைந்த உள்ளத்தோடு ஆண்டவருடைய சன்னிதானத்தில் வருகிறவர்களுக்கு ஆண்டவர் சமாதானத்தை கட்டளையிடுகிறார். ஆனால் துன்மார்க்கமான ஒரு வாழ்க்கையை வாழ்கிறவர்களுக்கு சமாதானம் இல்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கர்த்தருக்கேற்ற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தோம் என்றால் ஆண்டவருடைய சமாதானம் நம்மளை ஆளுகை செய்யும். You will be led forth by peace, with peace. சமாதானத்தினால் நீங்கள் நடத்தப்படுவீர்கள். சமாதானம் உங்களோடு இருக்கும். முன்பதாக பயம் இருந்தாலும் இப்பொழுது சமாதானம் இவருடைய சீஷர்களுடைய வாழ்க்கையில் ஆளுகை செய்வது. சீஷர்களுடைய அவங்களுடைய பாத்திரம் வழிந்து ஓடுகிறது. Their cup was now overflowing. அவங்களுடைய முகத்தில் அவர்கள் இழந்த அந்த சந்தோஷம், வந்த அந்த பயம் எல்லாம் நீங்கி போய்விட்டது. Imagine their faces were beaming, just like Mary. மக்தலேனா மரியாளும் அப்படிதானே, அந்த கல்லறைக்கு வெளியே ரொம்ப துக்கமாக சோகமாக இருந்தாங்க. ஆனால் இயேசுவானவர் மரியாள் என்று சொன்ன உடனே அவங்க முகத்தில் ஒரு பிரகாசம், இயேசு அடையாளம் கொண்டார்கள். ஹல்லேலூயா. நம்முடைய முக பவனையை மாற்றுகிறவர் நம்முடைய மேக்கப் இல்லை, நம்முடைய பவுடர் இல்லை, நம்முடைய வெளித்தோற்றம் அல்ல. ஆண்டவருடைய கவுண்டனன்ஸ் வந்தாலே போதும். பிரியமானவர்களே, எவ்வளோ கஷ்டம் நஷ்டம் நம்முடைய வாழ்க்கையில் வந்தாலும், எவ்வளோ எதிர்ப்புகள், எவ்வளோ காரியம் நமக்கு எதிராக வந்தாலும், ஆண்டவருடைய பிள்ளைகள், ஆண்டவரோடு இருக்கிறவர்களுக்கு, கர்த்தரை தேடுகிறவருடைய முகங்கள் பிரகாசம் அடையும். ஆண்டவர் நம்மளை பிரகாசிக்க செய்வார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய குரலை கேட்ட உடனே, அவருடைய பிரசனம் அங்கு வந்த உடனே சீஷர்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி வந்தது. They were revived from the call, revived from deep within themselves. மரணமே உன் கூறு எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று சொல்லத்தக்கதாக அவர்கள் அப்படியாக செயல்பட்டார்கள். பிரியமானவர்களே, கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. இயேசுவை அடக்கி வைக்கவே முடியாது. Jesus cannot be locked down. பவுலானவர் சொன்ன வார்த்தையை நான் நினைவு கூறுகிறேன். எபேசியர் 2:14-16 எப்படி எனில் அவரே நம்முடைய சமாதான காரணராகி இரு திறத்தாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாகிய நடுச்சுவரை தகர்த்து சட்டங்களாகிய நியாய பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இரு
இரு திறத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி பகையை சிலுவையினால் கொன்று அதனாலே இரு திறத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். God brought down the wall of hostility through Jesus Christ. இரு திறத்தாரையும் அவர் ஒன்றாக்கினார். சமாதானம் இணைக்கும், பிரிவினைகளை இணைக்கும், உள்ளத்தினுடைய காயங்களை ஆற்றும், சுகத்தை கொண்டு வரும். இந்த சமாதானம் ஒரு லேசான ஒரு சமாதானம் இல்லை. When we shared a peace with each other in church, கர்த்தருடைய சமாதானம் உங்களோடு இருப்பதாக. யாருடைய சமாதானம்? கர்த்தருடைய சமாதானம். We don't do it with arrogance. We don't do it with bitterness or anger or frustration. We do it because of the peace of God. It passes all understanding. எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் உங்களை ஆளுகை செய்வதாக என்று நம்முடைய ஆசீர்வாதத்தை பெறுகிறோமோ அதே ஆசீர்வாதத்தை தான் நம்ம பகிர்ந்து கொள்கிறோம். அந்த சமாதானத்தை தான் நம்ம பகிர்ந்து கொள்கிறோம். There's something about this peace that we need to receive from Jesus Christ. அவர் நமக்கு கொடுக்கிறார். அதை முழு மனதோடு நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். உங்களுக்கு நான் சமாதானத்தை கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிறது போல் அல்ல, என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். I give you my peace. What kind of peace are we offering the people? எப்படிப்பட்ட சமாதானத்தை நாம் மற்றவர்களுக்கு வழங்குகிறோம்? What is the content of our words when we say peace be with you? எப்படிப்பட்ட உணர்ச்சியோடு, எப்படிப்பட்ட மனதோடு நம் சமாதானத்தை பகிர்ந்து கொள்கிறோம்? இயேசுனுடைய அந்த சம்பவத்தை யோவான் 20 இன்னும் முடியல. இயேசு சொல்றார் பாருங்க, யோவான் 20:21. இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, It's the second time Jesus is going to say this. இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. This is not the first time. Within a few seconds, a second time the Lord is saying, peace be with you. And that's not the end of the statement. தொடர்ந்து என்ன சொல்கிறார்? பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி, Hallelujah. As the Father has sent me, as the Father has sent me, as God the Father has sent me, பிதாவானவர் என்னை அனுப்பினது போல என்று ஆண்டவர் ஹல்லேலூயா சொல்லி அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். அதோடு முடியவில்லை. எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும். எவர்களுடைய பாவங்களை மன்னியாதிருக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாதிருக்கும் என்றார். A very interesting statement that Jesus makes when we talk about peace. இந்த கிறிஸ்து மூலமாக வந்திருக்கிற இந்த சமாதானத்தை நம்ம அடக்கி வைக்கவும் கூடாது, நமக்கென்று மட்டும் நம்ம வைத்துக் கொள்ளக்கூடாது. This peace is not exclusive. This peace needs to be sent out. இந்த சமாதானத்தை பகிர்ந்து கொள்ள வேண்டும். அதற்காகவே இயேசுவானவர் அவர்கள் மேல் பரிசுத்த ஆவியானவரை ஊதினார். Jesus breathes his Holy Spirit on them. அந்த இயேசுவினுடைய ஞான ஸ்நானத்தை நினைவு கூறுவோமா? யோர்தான் நதியில் யோவான் ஸ்நானன் இயேசுவுக்கு ஞான ஸ்நானம் கொடுக்கிற நேரத்தில் வானம் திறந்தது. பரிசுத்த ஆவியான ஒரு புறாவின் ரூபமாக இயேசு அண்டையில் அவர் மேலே வந்தார். புறாவின் ரூபம் என்று சொன்னார் சமாதானத்தின். அந்த சமாதானத்தின் ரூபத்திலே பரிசுத்த ஆவியானவர் வந்தார். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் சமாதான ஆவியானவர். The peace of God, the Spirit of God is a peaceful spirit. The Holy Spirit
is a peaceful spirit. No bitterness, no frustration, no unforgiveness. Peaceful spirit. இந்த பரிசுத்த ஆவியானவர் இந்த சீஷர்களுக்கு பலனாக வருகிறார். சமாதானத்தை காத்துக் கொள்வதற்காக வருகிறார். மட்டுமல்ல, சமாதானத்தை பகிர்ந்து கொள்வதற்காகவே நமக்கு வழங்கப்பட போகிறார். இயேசுவை அடக்கி வைக்க முடியாது. Jesus cannot be locked down. இந்த 23ஆம் வசனம் ஒரு விசித்திரமான ஒரு வசனம். Verse 23 is a very special verse. எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும், எவர்களுடைய பாவங்களை மன்னியாதிருக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாதிருக்கும் என்றார். Do we have the power to forgive people's sins? Forgiveness of sins is not to any human intervention. பாவங்களை மன்னிக்கக்கூடிய ஒருவரே இருந்தார், இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். ஆனால் ஆண்டவர் இங்கே என்ன சொல்லுகிறார் தெரியுமா? நமக்கு விரோதமாக செயல்படுகிறவர்களுக்கு நாம் மன்னிப்பை வழங்குமாறு கர்த்தர் நமக்கு வலியுறுத்தி சொல்லுகிறார். That is the forgiveness of sins. We forgive those who hurt us, who cause pain to us, who trash us with words, who ill-treat us with their silent treatment. ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? உனக்கு நான் பரிசுத்த ஆவியானவரை தருகிறேன். அந்த சமாதானத்தோடு போய் நீ மன்னிப்பை வழங்கு. Human forgiveness is impossible without the help of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவருடைய அனுக்கிரகம் துணை இல்லாமல் மனுஷன் மன்னிக்கிறதுக்கு சிரமப்படுவான். கடினம். ரோமர் 5ஆம் அதிகாரம் வசனம் 1-5 நம்ம பார்த்தோம் என்றால், Romans chapter 5 verse 1-6, பவுலானவர் சொல்லுகிற வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். Therefore, since we have been justified through faith, we have peace with God through our Lord Jesus Christ, through whom we have gained access by faith into this grace in which we now stand, and we rejoice in the hope of the glory of God. Not only so, we also rejoice in our sufferings, because we know that suffering produces perseverance character, and character hope. And hope does not disappoint us, because God has poured out His love into our hearts by the Holy Spirit whom He has given us. பரிசுத்த ஆவியானவரை ஆண்டவர் நம்முடைய இருதயத்திலே ஊற்றி இருக்கிறார். சமாதான ஆவியானவரை கொடுத்திருக்கிறார். பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டவர்களுக்கு சமாதானத்தை வழங்கவும் முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். மன்னிப்பை வழங்கவும் முடியும், பெற்றுக்கொள்ளவும் முடியும். கிறிஸ்துவின் சமாதானத்தை பெற்றவர்கள் இதை செய்வார்கள். இந்த சமாதானத்தை, இந்த மன்னிப்பை கொடுப்பதும் பெற்றுக்கொள்வதும் நாம் காட்டினோம் என்றால் என்ன அடையாளமாக இருக்குது என்றால், பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டவர்களாக இருக்கிறோம் என்று அடையாளம். What is the indication that we are people who filled with the Spirit? It is not just merely speaking in tongues, of giving a word of prophecy or interpretation of word of tongues. அவைகள் எல்லாம் நல்லது. ஆனால் இதற்கு மேலாக என்ன அடையாளம் தெரியுமா? மன்னிப்பையும் சமாதானத்தையும் வழங்குவதற்கும் பெற்றுக்கொள்வதற்கும் இருக்கக்கூடியவர்களாக இருந்தோம் என்றால் கிறிஸ்துவனுடைய ஆவியாய் நிரப்பப்பட்ட பிள்ளைகளாக இருக்கிறோம் என்ற அடையாளமாக இருக்கிறது. ஆகவே தான் கிறிஸ்து அடைக்கப்பட முடியாது. Jesus cannot be locked down. அவரை நாம் அடக்கி வைக்கவே கூடாது, வைக்க முடியாது. அடக்கி வைக்கக்கூடாது என்று ஆண்டவருடைய சித்தமாக இருக்கிறது. Jesus wants to be free and freely moving in our lives. எனக்கு பிரியமானவர்களே, இந்த ஈஸ்டர் காலங்களிலே இதை நாம் நினைவு கூறுவோமாக.
என்னுடைய பிரசங்கத்தினுடைய தலைப்பு இதுவே. இயேசுவை அடக்கி வைக்க முடியாது, அந்த கல்லறை அடக்கி வைக்க முடியாது. Jesus cannot be locked down. The tomb could not lock him down. We should never lock him down in our lives. Let the Lord enter into our lives. இந்த காலங்களிலே, இந்த கொடூரமான வியாதி நம்மளை சுற்றி இருக்கிற காலங்களிலே, இந்த சுவிசேஷ வார்த்தையை நாம் மனதிலே பெற்றுக்கொண்டு நாம் செய்ய வேண்டியவைகளை நாம் செய்து, அதற்கு மேலாக இந்த உயிர்த்தெழுந்த இயேசு மேலே நம்முடைய நம்பிக்கையை வைத்து அவருக்கென்று நாம் வாழ்வோம், பிழைப்போமாக. It has been a very difficult past 2 days for me as I do this recording. வார நாளிலே இந்த ரெக்கார்டிங்கை செய்து ஞாயிற்றுக்கிழமையில் ஆராதனையாக செய்யும்போது ஒரு சிரமம். நாளைய தினம் என்னுடைய தாயை அடக்கம் பண்ணக்கூடிய ஒரு நிலைமை கர்த்தர் எனக்கு கொடுத்திருந்த அருமையான ஒரு தாயார். இந்த ரெக்கார்டிங் செய்கிறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டேன். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை நல்ல வார்த்தை. அம்மாவுடைய மரணம் பெரிய ஒரு இழப்பாய் இருக்கிறது. ஆனால் அம்மா நிறைய காரியம் என் வாழ்க்கையில் அவங்க சொன்னது மட்டும் இல்லை, கற்றுக் கொடுத்தது மட்டும் இல்லை, ஆனால் உண்மையாக வாழ்ந்து காமிச்சாங்க. நிறையா காரியங்கள் கற்றுக்கொண்டேன். இயேசு கிறிஸ்து அவங்களோட வாழ்க்கையில் அவங்க அடக்கி வைக்கவே இல்லை. Like all of us, my mother is not a perfect person, but she wanted to be perfected daily in her life. அதுதான் வித்தியாசம், அதுதான் பரிசுத்தத்துக்கு அடையாளம், அதுதான் ஒரு virtuous woman-உடைய அடையாளம், ஒரு தெய்வீக மனுஷனுடைய அடையாளம், மனுஷனுடைய அடையாளம். Is wanting to grow in the image of Christ. And I'm so proud that my mother did that. Very proud of her. அவங்க ஓட்டத்தை ரொம்ப அருமையாக ஓடி முடிச்சாங்க. நிறைய சாட்சி இருக்கு சொல்ல. Very proud of her. I miss her. Me and my family miss her. But she's receiving her reward and rest. ஒரே விஷயந்தான், ஆண்டவரை அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்களை அடக்கி வைக்கவே இல்லை. அவங்களுடைய எல்லா கான்வர்சேஷனில் கடவுள், தேவன், இயேசு கிறிஸ்துவை பற்றி கண்டிப்பாக சொல்லி தான் ஆவாங்க. உங்களுக்காக ஜெபிக்கிறேன், கர்த்தர் நல்லவர், காட் இஸ் குட், அப்படிலாம் சொல்லுவாங்க, செய்கிறாங்க. உங்களுடைய விசுவாசத்தை வெளிப்படுத்தினாங்க, கடைசி மூச்சு வரைக்கும் காத்து கொண்டாங்க. எனக்கு அன்பானவர்களே, இருக்கிறது ஒரே வாழ்க்கை. இந்த வாழ்க்கையை எடுத்து நல்லா ஓடணும், ஆண்டவருக்காக எழும்பி பிரகாசிக்கணும். விட்டுறாதீங்க. உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன். லைஃப் இஸ் ஃப்ரெஜைல். ட்ரீட் ஈச் அதர் த வே that God would treat us. பற்றிக்கொள்வோம், உற்சாகப்படுத்துவோம், கர்த்தருக்கென்று வாழுவோம், பிரயாசப்படுவோம். விட வேண்டிய விஷயங்கள்லாம் விட்டுவிடுவோம், பெற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள்லாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். கிறிஸ்துவனுடைய உயிர் தெழுந்த அந்த மகிமையோடு நாம் வாழ வேண்டும் என்றால் சுயத்துக்கு சாக வேண்டும், பரிசுத்திற்கு நாம் ஒப்புக் கொடுக்க வேண்டும். கர்த்தர் நம்மளை இன்னுமாக வழி நடத்த வேண்டும் என்று உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன். And I pray that you will not lock down Jesus. Do not allow Jesus to be in a place so far away from our hearts. கிறிஸ்து நம்முடைய உள்ளத்தில் பிரகாசிக்கட்டும், எழும்பட்டும், ஆண்டவருடைய நாம மகிமை அடையட்டும். I pray God will bless you, my dear brother and my sister. I want to bless you in the name of the Lord. I share these words because the Lord's words are eternal. God is our strength, ever-present help, strength. அவரை பற்றிக்கொள்வோமாக. என்னுடைய தாயினுடைய ஓட்ட பந்தயத்தின் மூலமாக அநேக காரியங்களை நான் கற்றுக்கொண்டு என்னுடைய வாழ்க்கையிலே நான் காண்பிக்கிறேன். I'm far from perfect. I'm growing
இந்த இமேஜ் ஆஃப் கிரைஸ்ட். பல பலவீனங்கள் இருக்கிறது, குறைகள். நான் ஆண்டவரை நோக்கி பார்க்கிறேன். இந்த ஓட்டப்பந்தயத்தை நானும் சரியாக ஓடி முடிக்க வேண்டும் என்று, கிரீடத்தை அணிய வேண்டும் நானும் பிரயாசப்படுகிறேன். ஆண்டவர் அதை காண்கிறார் என்று நானும் விசுவாசிக்கிறேன். உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன். கர்த்தருக்கு உங்களுடைய வாழ்க்கையில் ஒப்பு கொடுங்க. We are not meeting in the church, but please don't stop meeting God. May the Lord bless us. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. வாருங்கள் நாம் ஜெபிப்போமாக. உம்மோடு இருப்பது தான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வது தான் இதயத்தின் ஏக்கமையா. உம்மோடு இருப்பது தான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வது தான் இதயத்தின் ஏக்கமையா. இசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். இசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே, எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே. என் பாரங்கள் என் சுமைகள், என் பாரங்கள் என் சுமைகள் உம் பாதத்தில் இறக்கி வைத்தேன். உம் பாதத்தில் இறக்கி வைத்தேன். இசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். இசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். உம்மோடு இருப்பது தான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வது தான் இதயத்தின் ஏக்கமையா. நல்ல தகப்பனே, இந்த அருமையான ஓய்வு நாளிலே சமூகத்தில் நாங்கள் இருக்கிற இடங்களிலே ஆராதிக்க கொடுத்த ஸ்லாக்கியத்துக்காக, நேரத்துக்காக நன்றி. இந்த வீடியோ மூலமாக உம்மை ஆராதிக்க எனக்கு கொடுத்திருக்கிற ஸ்லாக்கியத்துக்காக நன்றி. இந்த ஆண்டவரே நேரத்தில் ஒவ்வொருவரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருடைய பிரசன்னம் அவர்களை தாங்கிக் கொள்ளட்டும். கிறிஸ்துவனுடைய சமாதானம் உள்ளத்தை ஆள செய்யட்டும். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அந்யோன்ய ஐக்கியம் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலமும் நிலைத்திருப்பதாக. ஆமேன். சேர்ந்து நாம் உற்சாகமாக சொல்லுவோமாக. என் ஆத்துமாவை கர்த்தரை சோஸ்திரி, என் முழுவலமே பரிசுத்த நாமத்தை சோஸ்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை சோஸ்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் ஒருபோதும் மறவாதே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நேரத்திலும் உங்களை நான் வாழ்த்துகிறேன். கூடி வர முடியாத நிலைமை இருந்தாலும் லாக்டவுன் அதிகரித்திருக்கு, அதாவது சர்க்கிட் பிரேக்கர் அதிகரித்திருக்கிறது 1ஆம் தேதி ஜூன் வரைக்கும். ப்ளீஸ் கண்டினியூ டு சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல், மீடியா அவுட்லெட்ஸ்,
and encourage each other as much as we can. Life is fragile. அப்போல் இதெல்லாம் செய்ய முடியுமோ உற்சாகப்படுத்துவோம். இந்த வீடியோக்கு பிறகு ஆன்லைன் கிவிங் லிங்க் இருக்குது. ஐ என்கரேஜ் சர்ச் மெம்பர்ஸ் வாரம் வாரம் கர்த்தருக்கு கொடுங்க. அந்த லிங்க் இருக்கிறது. ப்ளீஸ் கிவ் டு த லார்ட். டோன்ட் ஸ்டாப் கிவிங். இட்ஸ் இம்பார்ட்டன்ட் டு கிவ் யுவர் டைட்ஸ், கிவ் யுவர் ஆஃபரிங்ஸ் டு த லார்ட். இந்த வீடியோக்கு பிறகு ஒரு லிங்க், அதாவது ஒரு போஸ்டர், போஸ்டர் இருக்குது. நீங்கள் அதை பார்த்து கொடுக்குமாறு உற்சாகப்படுத்துகிறேன். கர்த்தர் நிச்சயமாக மகிமை அடைவார். I just want to also thank every church member for praying for me and my family. And may the Lord bless you. சகோதரர் விக்ரம் சிங் அவரும் கர்த்தருக்குள்ள நித்திரை அடைந்து விட்டார் என்று நாம் அறிவோம். அவர்களுக்காக, அவங்களுடைய குடும்பத்திற்காக, அவங்களுடைய ஆத்மாவுக்காக நாம் ஜெபிப்போமாக. கர்த்தருடைய சமாதானம் இவர்களோடு இருப்பதாக. கர்த்தர் நம்மளை பலப்படுத்துவாராக. இந்த வாரம் முழுவதும் கர்த்தரை தேடுவோம். செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாம் நம்ம செய்வோம். கர்த்தருடைய சமாதானம் உங்களோடு தொடர்ந்து இருப்பதாக. ஆமென். Thank you very much.